பலர்புகுவாயில் எவரேனும் உளரோ. என்னடா இது தமிழ் பேசாமல் வேற ஏதோ பேசினேன்னு பார்க்காதீங்க, இதுவும் தமிழ் தான். பழந்தமிழர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள். பலர் புகுவாயில் எவரேனும் உளரோ, விருந்துண்ண யாரேனும் இருக்கிறீர்களா இப்படி கேட்டாங்களாம். அதுவும் இரவு 10 மணிக்கு மேலே கதவை சாத்துறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில் வந்து யாராவது சாப்பிட இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் கதவை தாப்பா போடுவாங்களாம். இதெல்லாம் அன்னைக்குங்க. இன்னைக்கு 6 மணிக்கே கொசு வந்துருமா திருட வந்துருவானான்னு தெரியாமல் கதவை தாப்பா போட்டுட்ருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்திலையும் கத்தாரில் ஒரு ஹோட்டலில் வெளியில் வந்து நின்றுட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றது மட்டும் கிடையாது, காரை விட்டு இறங்கினா மட்டும் போதும், நாங்களே அழகாக பார்க்கிங் பண்ணிடுறோம், நீங்கள் போய் சாப்பிட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு எந்த ஹோட்டலும் இல்லை, அஞ்சப்பர் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் தான். ஒரு புது விதமான ஒரு உருவம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர்எஸ்என் குரூப்போட மேனேஜ்மெண்ட்னால இன்னைக்கு ஒரு புது உருவம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் வேறு லெவலில் உங்களுடைய உணவுகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸும் சரி பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகிறாங்க. அந்த கஸ்டமர்ஸையும் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். சரி, இவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்க இந்த அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, பார்ட்டி ஹால் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த ரேட்டில் நான் பண்ணி தர மாட்டேன், இதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் எந்த ரேட் எதிர்பார்க்குறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி 40, 60, 80ன்னு சூப்பராக பண்ணி தராங்க. சரி, என்னம்மா நான்வெஜ் தான் இருக்க போகுது, வெஜ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நீங்கள் மனசில் கேட்டுட்ருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. வெஜ்ஜில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரியான ஃபுட் அப்படியே சூப்பரான டேஸ்ட்டில் ஊரில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் இங்கே செஞ்சு தரத்துக்கு தயாராக இருக்காங்கங்க. எந்த மூளை முடுக்கில் இருந்தும் வேணாலும் ஒரு ஆர்டரை தட்டி விடுங்க, கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி பார்சல் ரெடியாக வரப்போகுது.